வாழ வேண்டும் என்றால் நாம் இருக்கக்கூடிய இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதாவது கரடுமுரடானதாகவோ அல்லது மேடும் பள்ளமாகவோ அல்லது முள் நிறைந்த பகுதியாகவோ இருந்து அந்த இடத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு நிம்மதி, சந்தோஷம், திருப்தி என்பது இருக்காது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் குடும்ப வளர்ச்சிக்காகவும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் உடலினுடைய ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம வேலை செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம். இது எல்லாமே நல்ல இடத்தில் அமையும் பொழுது தான் நமக்கு நற்பலனையும் பேரும் புகழையும் கொடுக்கும். அதே போல தான் நம் முன்னோர்கள் வாஸ்து என்று ஒரு முக்கியமான ஒரு அற்புத ஒரு அமைப்பை கொடுத்துருக்குறாங்க. அது போன்ற வகையில் இந்த வாஸ்து நம்ம சரியாக அமைத்து விட்டால் நமக்கு அந்த வீட்டில் நிம்மதி, சந்தோஷம், திருப்தி என்பது இருக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் யோகமான தசையோ யோகமான புத்தியோ அல்லது யோகமான கிரகங்கள் அமைப்பு இருந்தாலும் அந்த வீடு என்பது ஜாதக ரீதியாக 4ஆம் பாவத்தை குறிக்கும். அந்த 4ஆம் பாவம் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது நமக்கு சுபமான ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம ஒரு வீடு அமைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு தொழில் சிறப்போடு அமைவதற்கும் திருமண வாழ்க்கையிலையோ இல்லை குடும்ப வாழ்க்கையிலையோ இல்லை குழந்தை பாக்கியத்திலேயோ தடைகள் இல்லாமல் பேரும் புகழோடு இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இருக்கும் இடம் வீடு என்பது தூய்மையாகவும் நல்ல அமைப்புடனும் இருந்தால் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் மேன்மையடையும். அதனால் வாஸ்து என்பது மிக முக்கியமான பகுதி. அந்த வாஸ்துல பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அடிபட்டால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். பிரம்மஸ்தானம் என்று சொன்னால் ஒரு வீட்டினுடைய மைய புள்ளி தான் பிரம்மஸ்தானம். அந்த பகுதி பிரம்மாவுக்காகவே ஒதுக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் சுவர்களோ தூண்களோ அல்லது அந்த பகுதியில் போரோ சம்மந்தப்பட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான அந்த மைய புள்ளியில் நம்ம ஏதாவது ஒரு மாற்றி அமைச்சு அந்த இடத்துல சுவர்கள் இருக்கிற மாதிரியோ இல்லை தூண்கள் இருக்கிற மாதிரியோ அமைத்து விட்டால் நமக்கு மூலாதாரம் பாதிப்பு ஏற்படும். பொருளாதாரத்திலேயோ இல்லை குடும்ப வளர்ச்சியிலையோ எல்லாத்துலேயுமே நமக்கு தடைகளும் தாமதம் ஏற்பட்டு வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் இழக்க நேரிடும். அதனால உங்கள் ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக ஆய்வு செய்து வாஸ்து உங்கள் வீட்டை முழுமையாக ஆய்வு செய்து அதை சரி செய்து கொள்வது நல்லது. நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்கள், அதே போல் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வர வேண்டும் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் அடுத்தடுத்து வரும். நன்றி.